Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்ல ஸ்டெனோ டைப் ரைட்டிங் அப்படிங்கிற ரோல்ல சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் நீங்க ஆயத்தமாகக்கூடிய வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்ல ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங்ல சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து நீங்க எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு எந்த ரோல் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பிடிச்சிருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருப்பீங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து அனுப்பி வச்சுட்டு வராங்க. ஸோ நீங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒருங்கிணைத்த குடிமை பணிகள் தேர்வு 4 கலந்தாய்வு மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்கள் அப்படின்னா செலக்ட் ஆனவங்க தெரிவு பட்டியல், அதாவது தெரிவு பட்டியல் மீன்ஸ் வந்து செலக்ஷன் லிஸ்ட் நியமன அலுவலருக்கு 8/3/2025 அன்று அனுப்பப்பட்டு விட்டது என்ற விபரம் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. பதவிகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சுருக்கெழுத்து தட்டச்சர், அதாவது ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படிங்கிற ரோல் தான் வந்து கொடுத்திருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கூட்டுறவு தணிக்கைத்துறை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, அரசு தேர்வுகள் இயக்கம், ஜவுளித்துறை, செய்தி மக்கள் தொடர்பு துறை, தேசிய மாணவர் படை, ஊரக வளர்ச்சித்துறை மதுரை, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் வந்து மதுரை, தேனி, அரியலூர், சென்னை சொல்லிட்டு தனித்தனியா கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, உதகமண்டலம் சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல திருப்பூர், தர்மபுரி, திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, திருநெல்வேலி, திருவாரூர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. மாவட்ட முதன்மை நீதிபதி இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேலம், திருநெல்வேலி, தேனி, பெரம்பலூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, கரூர் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதே ரோல்ல தான் மாவட்ட முதன்மை நீதிபதி நாமக்கல், சிவகங்கை, திருவாரூர், செங்கல்பட்டு, திருவாரூர், இது வந்து திருவள்ளூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, வேலூர், அரியலூர், கடலூர், திருப்பூர், ஈரோடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மதிப்பீடு மற்றும் செயல்முறை ஆராய்ச்சி துறைக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு ஃபார்வர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பொருளியல் புள்ளியியல் துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, வனத்துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, பொது நூலக இயக்கம், பயிற்சி பொது இயக்கம், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை, நில நீர்வாகத்துறை, அதே மாதிரி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்துறைக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. மாவட்ட முதன்மை நீதிபதி தருமபுரி, கிருஷ்ணகிரி, விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை நகர நீதிமன்றங்கள், தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம், அதாவது தாட்கோ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. மாவட்ட முதன்மை நீதிபதி விழுப்புரத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை திண்டுக்கலுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட்ல யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா செலக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து அங்க சம்பந்தப்பட்ட ஹையரிங் அத்தாரிட்டிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பட்டியல்ல நீங்க செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரோல் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்க்கு எப்படி வந்து போனீங்களோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு போனீங்களோ அதே டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வந்து இன்டிமேஷன் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டரேட்ல இருந்து அனுப்புவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மாவட்ட முதன்மை நீதிபதி தர்மபுரியில வந்து நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. ஆனா உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கிருஷ்ணகிரி, இல்ல உங்க சொந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து மதுரை. அப்போ உங்க வீட்டு அட்ரஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தர்மபுரி கலெக்டரேட்ல இருந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் லெட்டர் அப்படிங்கிறது வரும். அது வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கிடையாது. இப்போ உங்ககிட்ட வந்து அலாட்மெண்ட் லெட்டர் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும். அதை வச்சு வேலைக்கு வந்து போக முடியாது. இன்டிமேஷன் லெட்டர் வரும். அந்த இன்டிமேஷன் லெட்டர் வந்த உடனே அவங்க ஒரு வேன்யூ வந்து டீடைல்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த டேட்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்க நேரடியா வந்து ஆஜராங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் வந்து கொடுப்பாங்க. அந்த டைமிங்க்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க நேரடியா போயிட்டு ஆஜராகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுக்கு இன்டர்னல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருந்து வைப்பாங்க. பட் இன்டர்னல் கவுன்சிலிங் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கிடையாது.
எதை பேஸ் பண்ணி இன்டர்னல் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல ஹெவி காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் உங்களுக்கு இன்டர்னல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். அதுவும் எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா, உங்களோட மார்க் பேஸ் பண்ணி, அதாவது உங்களோட ரேங்கிங் அடிப்படையில தான் வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட், இவங்களுக்கு செகண்ட் சொல்லிட்டு பிரியாரிட்டி வந்து குடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது வந்து பெண்களுக்கு வந்து குடுப்பாங்க. 3 வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டகரில இருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பிரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரிங்களா? இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்டர்னல் கவுன்சிலிங் வந்து நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா இன்டர்னல் கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து அப்டேட். இல்ல ப்ரோ எங்களுக்கு வந்து நாங்க நியர்பைல எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஃபீஸ்ல எனக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. அதுக்குமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வில்லிங் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஃபார்மேட் இருக்கு. அது ஏற்கனவே நம்ம சேனல்ல வில்லிங் லெட்டர் வந்து எப்படி வந்து ரைட் பண்ணி யார்கிட்ட போயிட்டு நம்ம வந்து குடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வீடியோல வந்து சொல்லியிருந்தோம். அந்த வீடியோக்குள்ள லிங்க் கூட நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐகான்லயும் வந்து குடுத்துடுறேன். நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அத செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு நீங்க புடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க அந்த வில்லிங் லெட்டர் வந்து ரைட் பண்ணிட்டு இப்பவே போயிட்டு நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். அதாவது இன்டிமேஷன் லெட்டர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வில்லிங் லெட்டர் வந்து ரைட் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். பட் கண்டிப்பா கம்பல்சரி எல்லாருமே வில்லிங் லெட்டர் வந்து குடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. எந்த இடத்துல எனக்கு போஸ்டிங் போட்டாலும் பரவால்ல. எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல அப்படின்னா பிரச்சனை இல்ல. இல்ல எனக்கு வந்து ரொம்ப தூரமா போட வேண்டாம். நியர்பைல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வில்லிங் லெட்டர் வந்து நீங்க ரைட் பண்ணி சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அதுவுமே வந்து நீங்க எ இன்டிமேஷன் லெட்டர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இதுதாங்க வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி நம்ம சோசியல் மீடியா பேஜான Facebook, WhatsApp, Instagram, Twitter பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸும், அதே மாரி டிஎன்பிஎஸ்சி தரப்புல வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம Facebook குரூப்லயும், அதே மாரி WhatsApp சேனல், Telegram சேனலையும் நம்ம வந்து போஸ்ட்டா வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து தெரிந்து கொள்ள முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.